ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது 2023 ஒரு ரொமான்ஸ் காமெடி ட்ராமாக எடுக்கப்பட்ட நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது, படமும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு படமாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு எராட்டிக் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் தான். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத லைட்டாக அங்கே பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து காருக்கான டேக்ஸை சரியாக கட்டாதனால காரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதனால் ஹீரோயின் வந்து கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா, இந்த மாதிரியான ஒரு காரை நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் பையனுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸோட அவங்க கூட டேட் பண்ணுறவங்களுக்கு அவனுக்கு ஃபீலிங்ஸ் வர வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த காரை வந்து அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பட் இந்த ஆஃபருக்கான ஏஜ் லிமிட் 20க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதனால் அந்த ஃபேமிலி கிட்ட பேசி சமாளித்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான பெர்மிஷனும் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே என் பையனுக்கு தெரியக்கூடாது, அவன் இப்படி இருக்கான், அது மாறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவங்க மறைமுகமாக தான் இதை பண்ணுறோம். அதனால் எதர்ச்சியாக நீங்கள் 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு டாக் அடாப்ட் பண்ணுற ஒரு சென்டரில் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி கேஷுவலாக இந்த டேட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட கொண்டு வந்து அந்த பையனுக்கு ஃபீலிங் வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட எண்டிங்கில் அந்த பையனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வர வைக்க முடிஞ்சிச்சா, அவன் ஃபீலிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்தக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா செட் பண்ண ஒரு இது அப்படின்னு தெரிஞ்சால் அதை அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத அந்த படத்தில் மொத்த கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி ரொமான்ஸ் கலந்த ஒரு ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து நியூடிட்டி கலந்த ஒரு போர்ஷன்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. அதை தாண்டி காமெடி அப்படிங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்தில் மேஜராக வந்து நிறைய இடங்களில் ஸ்கோராக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயின் கிட்னாப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறதா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அந்த பீச்சில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு, அப்புறம் அந்த பீச்சில் நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த காரில் வந்து ஹீரோ நியூடிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து ட்ரெயினை கிராஸ் பண்ணுற போர்ஷன்ஸ், இதெல்லாம் நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு நல்ல ஒரு ட்ராமாவாக கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாகவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உட்காந்து தனியாக பாருங்கள் அப்படிங்கிறத அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி இந்த கேரக்டருக்குள்ளே நல்லாவே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு 19 20 வயசுக்குள்ளே ஒரு பையன், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஹேவியர், ஸோ அதை நல்லாவே அவர் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி வந்து 30 வயசுக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணு, அவங்க இந்த கார் விஷயத்துக்காகவும் சரி அவங்களோட பர்சனல் லைஃப்லையுமே இந்த மாதிரி நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே கையாண்டுருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஆன் ஸ்க்ரீன் பாண்டிங் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.